ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும், எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார். யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே வீற்றிருக்கிறார். அற்புதமான ஒரு பலன். காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை சுக்கிர பகவான். அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கு. எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் 29ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு 50% 50% 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 5 மாதம் நடக்க போகுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு. ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது. அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள். குறிப்பா புதன் சுக்கிரனும் குருவும் 3-11 அமைந்திருப்பதும், அதே போல செவ்வாயுடைய பார்வை 4வது பார்வையாக சுக்கிரனோடு தொடர்பு, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரே ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். நிறைய திருமணத்தில் தடைகள் வருது, பிரேக்கப் வருது, கல்யாணமான 6 மாதத்துலேயே அந்த பொண்ணு ஓடி போகுது, இல்லைனா பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது என் அன்பர்களே. அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை. ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது. வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும், எது கவனம் என்பதை பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக ஜூலை மாதம் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது அன்பர்களே.
காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையில் சனியுடைய பார்வை நேர் பார்வையாக பட்டது. அதனால உங்களால் வாழ்க்கையில் ஒன்றும் சமாளிச்சிருக்கவே முடியாது. பேர் தான் சிம்மராசி, வெற்றிலாம் கிடைச்சிருக்கும், பேர் புகழ் கிடைச்சிருக்கும். அவனுக்கு என்ன, அவன் சூப்பர்ப்பா, தலைவர் தட்டியை தூக்கிட்டார்ப்பா, அடிச்சுட்டு தூள் கிளப்பிட்டார்ப்பா. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரத்தன சிந்தனைங்க, உங்களுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும், எவ்வளோ பெயின் இருந்திருக்கும், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குங்கிறத என்னால் உணர முடியும், என்னால் சொல்ல முடியும். நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, வெற்றி கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வெற்றிக்கான உழைப்பு யாராலும் அந்த மாதிரி பண்ண முடியாது, எவனும் அந்த மாதிரி துன்புறுத்திக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை கூட வருத்திக்கிட்டு ஒரு கடுமையான உழைப்பு இருந்ததன் காரணத்தினாலே நல்ல பல வெற்றிகளை பெற்றீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ ஒரு கடுமையான கால சூழ்நிலை இருந்தது. அந்த கடுமையான கால சூழ்நிலையும் தாண்டி கடினமான உழைப்பால், உறுதியான அந்த உழைப்பால் வெற்றி என்றும் இலக்கை நீங்கள் எட்டினீர்கள். இன்னும் கூட உங்களுக்கு கால நேரம் நல்ல நேரமாக மாறுகிறது. அப்போ அந்த நல்ல நேரம் மாறுகின்ற போது நிச்சயமாக எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகுது. குடும்பத்தாரோடு அதிக நேரம் செலவிட ஒரு சந்தோஷமான தருணம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி ஒன்றா இருந்து ஜாயிண்டாக இருந்து குடும்பத்தில் அதிக நேரம் செலவிடக்கூடிய அற்புதமான சந்தோஷமான கால நேரமாக அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே. நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்குறோம், எத்தனையோ தொழில் அமைப்புகள் பார்க்குறோம், தொழில் நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள், விவசாயிகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள். சிம்ம ராசியில் எத்தனையோ பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. நாம் அவங்களுடைய வெற்றிகளை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரிவது கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட அந்த கஷ்டங்களை எல்லாம் கொடுத்த சனி பகவான் இப்பொழுது வக்ரகதி அடைந்து தன்னுடைய பார்வையை திசை திருப்பி இருக்கிறார். இது நாள் வரையில் உங்களை யாரெல்லாம் எதிரியாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே கூட கொஞ்சம் நாவடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சுப பார்வை. இது நாள் வரையில் உங்களை அவன் எதிரியாக பார்த்துருப்பான். இப்போ ஒரு சுபத்துவத்தோட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே உங்களை பார்ப்பான். சரி, இவன் நமக்கு வேணும், சுபத்துவமான பார்வையை உங்களுக்கு பார்ப்பார்கள். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது. நீங்கள் அரசியலாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, நல்ல நேரம் ஆரம்பம். குறிப்பாக சிம்ம ராசிக்கு தொழில் அமைப்புகள் எல்லாம் அற்புதமான முறையில் இருக்கக்கூடிய காலம். காரணம் என்னென்னா, 9வது வீட்டில் பாக்யாதிபதி 4க்கும் 10க்கும் 4க்கும் 9க்கும் உடையவன், 4க்கும் 9க்கும் உடையவன் செவ்வாய் பகவான் சுபத்துவம் பெற்று சுயாட்சி பெற்று, ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் குரு, நல்ல அற்புதமான நல்ல முன்யோகம் பின்யோகம் இரண்டும் பெறுகிறார். முன்யோகமும் பெறுகிறார் இந்த பக்கம் குரு, பின்யோகம் பெறுகிறார் இந்த பக்கம் ராகு. அப்போ 2 பக்கமும் யோக கிரகங்கள் அமைப்போடு. அதே போல செவ்வாய்க்கு 4, 7, 8 உங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வை, உங்கள் ராசிக்கு 12வது பார்வை, உங்கள் ராசிக்கு 4வது வீட்டையும் செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்போ வீடு, குடும்பம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு, இவையெல்லாம் வெற்றி பெறும். நினைத்த காரியம் நடக்கக்கூடிய காலம், நினைச்சதை நடத்தி காட்டக்கூடிய தைரியம் மிக்கவர்களாக, நினைத்த காரியத்தில்
வெற்றி பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதம் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய வருமான குறைவுகள் இருக்குது, ஆரோக்கிய குறைவுகள். மெயினாக நம்ம அதுதான் சொல்லணும். நான் தான் சொன்னேன், இந்த உழைப்புக்கு பின்னாடி அந்த வெற்றிக்கு பின்னாடி பல கண்ணீர் கதைகள் இருக்கும், பல கவலைகள் இருக்கும் குடும்பத்தாருக்கு. அப்போது ஆரோக்கிய குறைவுகள் சிம்மராசியை பற்றி நாம் சொல்லணும்னா மனசில் தேவையில்லாத பயம், மெயினாக ஹெல்த்து ரிலேட்டடாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைவுகள் இருக்குமே ஆனால், ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கணும், இல்லை ஆப்ரேஷன் செய்ய சொல்கிறாங்க, பயமாக இருக்குது சாமி பண்ணிக்கலாமா, அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை சிம்மராசி அன்பர்கள். அதே போல் நிறைய குழந்தைகள் ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கும், வளர்ச்சி குறைவாக இருக்கும், ஸ்பெஷல் சைல்டாக இருக்கும், ப்ரீமெச்சூர்டு பேபியாக இருக்கும். ஏன்னா இப்போலாம் இயற்கை மருந்து, இயற்கை கருத்தரிப்பே இல்லை. அதனால் நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஆட்டிசம் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி கர்ம வினைகள், அது எல்லாமே கர்ம வினைகள் தான். அப்போ இதெல்லாம் சரியாகுமா? ஒரு 4 வயசாக இருக்குது, அதை பார்த்து ரசிக்கலாம். அவனுக்கே ஒரு 14 வயசு 15 வயசு ஆகும்போது அந்த மாதிரி ஆட்டிசம் ப்ராப்ளம்லாம் இருந்ததுனாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம், நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் பெரிய வயசில் இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. அதை உடனடியாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 60-70 மாதிரி ஒரு கிரகசாந்தி அபிஷேகம், சாந்தி அபிஷேகங்கள் செய்து கொள்ளலாம், இல்லை ஒரு ஏகாதச ருத்ரஹோமம் அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்துக்கலாம். ஒரு பெரிய நல்ல ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆலயத்தில் வழிபாடுகள் செய்துக்கலாம். இல்லை உங்கள் ஜாதக பிரகாரம் வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் தாராளமாக அந்த தான தர்மங்கள், உங்கள் ஜாதகம் ஏதாவது செய்ய சொல்லித்தான் அந்த மாதிரி தான தர்மங்களை செய்யலாம். இப்போ அவங்கவுங்க கால சூழ்நிலை, வசதி வாய்ப்புகளை பொறுத்து உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஏன்னா வருமானம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டேன், தொழில் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டேன், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும்னு சொல்லிட்டேன், தொழிலை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன தேவை? உடல்நிலை இதெல்லாம் சரியாயிடுச்சுன்னா இருந்து அனுபவிக்கிறதுக்கு உயிரும் உடம்பும் வேண்டும். அப்போ உடம்பு ரொம்ப முக்கியம். அப்போ எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அது என்ன தோஷம், அது என்ன கர்ம வினை என்பதை அறிந்து அதை சரி செய்து கொள்வது சிறப்பு. சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோகமாகவும் சோம்பலாகவும் அப்படி தான் இருந்துட்டு வருவாங்க. ஏன்னா அப்போ உள்ள கிரகணங்கள் அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் அதை மீறி நீங்கள் நல்லா வரணுக்காக தான் அந்த பதிவில் நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் பரிகாரங்களையும் தெய்வ வழிபாடுன்னு சொல்ல போகிறேன். அப்போது சுறுசுறுப்பாக இருங்க எப்போதுமே. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது. காலையில் எழுந்தவுடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு, பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அவ்வளோ கோயிலுக்கு போக மாட்டாங்க. இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போய் பாருங்கள், பால்கனியில் பாருங்கள், சூரியனை வழிபட்டு வாங்க. ஓம் ஆதித்யாய நமன்னு சொல்லிட்டு வாங்க. இல்லை ஆதித்யர்துன்னு புக்கு படையில் கிடைக்கும், அதை வச்சு படிச்சுட்டு வாங்க. சூரியனை வழிபட உங்களுக்கு உங்கள் ராசிக்குண்டான தன்மை மாறும், நல்ல குணங்கள்லாம் வரும், தீய சக்திகளாக விலகி நல்ல சக்தி வரப்போகுது. அதனால் இப்படிலாம் நடக்க போகுது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் போகுது இந்த மாதத்தில். அப்போது ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ண பாருங்கள், இல்லைனா பேசி தீர்த்துக்குங்க. உடனுக்குடன் அது சரி பண்ணி சமாதானமாக போக பாருங்கள். இல்லைனா அது மூலிமா சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அது இல்லாமல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அந்நியவனும் குறைஞ்சிருக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் தேவையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டீங்க. அப்போ அது மூலிமா பிரச்சனைகள் வரும். நான் ரொம்ப நாளாக கேட்டு நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு தான் அவங்ககிட்ட சலிச்சுப்பாங்க. அதுவே ஒரு மனக்கவலையாக இருக்கும். அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு பெருசாக போய் சண்டையில் கூட வந்து முடியும். கருத்து வேறுபாடெலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதெல்லாம் நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும். அதுக்கு இறை வழிபாடு, கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது, பரிகாரம் பண்ணுறது, இதனால் நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத தொல்லைகள் வரும், எதிராளிகளால் தொல்லைகள். ஏற்கனவே நீங்கள் அவங்களோட பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, அவங்க நல்ல நேரமாக வந்து அவங்க ஒதுங்கி போயிருப்பாங்க. இப்போ வந்து திருப்பியும் உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால திருப்பி வந்து அவங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் வந்து மறைமுகமாக தொல்லை கொடுத்தா என்ன பண்ண முடியும் உங்களால்? அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும்? இறை வழிபாடு ஒன்று தான் சிறந்ததாக சொல்லப்படும். சிவன் கோயில் போயிட்டு வாங்க. பெரும்பாலும் பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே நல்லா கேட்டீங்க, சிம்மராசிக்காரன் இந்த பதிவில் நான் சொல்கிறேன், எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கேற்றி விட்டு வர வேண்டும். தீபம், நெருப்பு, அந்த நெருப்பு தான் இருக்கணும். உங்களுக்கு ராசி நெருப்பு ராசின்னு சொல்கிறனால சிம்மராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணல, எதுவுமே செய்யலை, ஆனால் விளக்கு மட்டும் போட்டுட்டு வரணும். அந்த தீபத்தை ஏற்றிட்டு வரணும், அந்த நெருப்பை உண்டாக்கிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, சிவன் கோயில் போயிட்டு வாங்க, சக்தி கோயில் போயிட்டு வாங்க, முருகர் கோயில் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் விசேஷமாக சொல்லப்படுது. இது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நேரமும் இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல ஒரு யோகமான கிரகங்கள் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து உங்களுடைய மனைவி மூலிமாவும் உடன்பிறப்பு சகோதரர் மூலிமாவும் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு தொகையோ இல்லை ரொம்ப நாளைக்கு வர வேண்டிய ஒருத்தருக்கு உதவி பண்ணின்னு சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க, அது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தன்மான இடம் கொடுக்காது, இருந்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதை வந்து பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் அடிக்கடி இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கோயிலுக்குள்ளே பொம்மலாம் கூட வெளியே நின்று கும்பிட்டுட்டு அந்த இறை சக்தியை வழிபட்டுவாங்க. வீட்டில் அந்த இறை சக்தியை வழிபட்டுவாங்க. அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய தியானங்கள் பண்ணுங்கள், ஜபங்கள் பண்ணுங்கள், மந்திரங்கள் பண்ணிட்டு சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சால் அந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. இல்லைன்னா பாட்டு பாடணுன்னா அந்த இறை பாட்டு பாடுங்க. எப்பவுமே தெய்வங்களை வந்து மந்திர ஜபத்தாலும் தியானத்தாலும் பாடல்களாலும் இது மாதிரி செய்யக்கூடிய பூஜைகளாலும் தான் அந்த இறைசக்தியை நம்ம பெற முடியும். அதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய மனுஷன் சொல்கிறேன் இல்லையா, அவங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்களும் சரி, நட்பு வட்டாரத்தில் சரி, அவங்களுடைய ஆசி பெற்று அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க சொல்கிறத கேட்டுவாங்க. ஜீவ சமாதி தரிசனம் அது நீங்கள் போயிட்டு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து மனம் ஒரு நிலையில் இருக்காது. எப்போ பார்த்தாலுமே ஒரு ஆத்திரம், அவசரம், கோபம், இது மூணுமே உங்கள்கிட்ட குடிக்கொண்டிருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு ஜீவ சமாதி தரிசனம் தான் கண்டிப்பாக நல்லதை செய்ய போகுது. இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜீவசமாதி தரிசனங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. அடியன் கூட நிறைய சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற ஜீவசமாதி தரிசனம் போய் பார்த்துட்டு பௌர்ணமி, அமாவாசை, வியாழக்கிழமை இது மாதிரி நாள்லாமே போயிட்டு வரலாம். பெரும்பாலும் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அப்போ அங்கே போய் உட்கார்ந்து அமர்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஜீவசமாதி அவரோட பேர் என்ன, அந்த சித்தர் பேர் என்ன, அந்த ஞானி பேர் என்ன, அந்த மகான் பேர் என்ன, அதை உச்சரித்து வந்தாலே போதும். உங்களுக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானம் இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அங்கே இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போங்க. கண்டிப்பாக எதிர்பாராத திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். சிம்ம ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ராசி அதிபதி சூரியன் வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதித்து கொள்ளலாம். ஒரு லாபங்கள், ஒரு உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளலாம். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேலே ராசி அதிபதி 12ல் மறைகிறார். அப்போ ராசி அதிபதி 12ல் மறைஞ்சாலே விரயத்துக்கு போகிறாருன்னு அர்த்தம். அப்போ விரயத்துக்கு போகும்பொழுது தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விரயங்களாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு லாபம் வருது, ஒரு பண வரவு வரணும், ஒரு இடத்துல வந்து பணம் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே வந்து 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ ராசி அதிபதி அங்கே போகும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். 16ஆம் தேதிக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்கல், யாரை நம்பி பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுக்கு லாபஸ்தானாதி மற்றும் பண வரவை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அந்த புதன் பாருங்க 12ஆம் வீட்டில் இருக்கார்.
எத்தனாம் தேதி வரைக்கும்? 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிடுவார். அப்போ 19ஆம் தேதிக்கு மேல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி மறைந்தாலும் கூட விரயமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த புதன் லக்னத்துக்கு வரும் பொழுது பண வரவு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் சுப விரயமாக கூட வரும். ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு மனைகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு வண்டி வாகனங்கள், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இதுக்கு எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு இப்போ யாரோட சேர போறாருன்னா செவ்வாயோட சேர போறார் 12ஆம் தேதிக்கு மேல. செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி, 4 மற்றும் 9ஆம் அதிபதி. 4ன்னா வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள், அம்மா ஆரோக்கியம், உங்க சொந்த பந்தங்கள் நண்பர்கள், இது எல்லாமே 4ஆம் இடம் தான். அந்த 4ஆம் இடத்து அதிபதி குருவோட சேரும் பொழுது அதுவும் பாருங்க அந்த இடம் உங்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியாகவும் அல்லது உங்களுக்கு உறவுகள் ரீதியாகவும் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு செவ்வாய் சேர்த்தா குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் பெயர் புகழ் மதிப்பை நிச்சயமா கொடுத்தே தீரும். வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒரு சில ராசிகள் அனுபவிப்பாங்க, ஒரு சில ராசிகள் அனுபவிக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த ஜூலை மாதத்துல இந்த குருவும் செவ்வாயும் சேரக்கூடிய காலகட்டத்துல ஒரு வேலை செய்யற இடத்துல, ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, ஒரு புகழ் மதிப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, ஒரு டிரான்ஸ்பர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசைகளும் நல்ல புத்திகளும் நடந்தால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் விரயமாகும். ஈக்குவலா இந்த மாதம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாருங்க 10, 11, 12, அது 12ல கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு தசாபுத்திகள் படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். உங்க ஜாதகத்துல நல்ல திசை நல்ல புத்தி நடந்தால் இந்த மாதம் மிகப்பெரிய யோக மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் விரயம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். சூரியனால விரய செலவுகள் கொடுத்தாலும் கூட குருவினுடைய தொடர்பு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதே போல இந்த புதன்னால பண வரவு லாபங்கள் உங்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் 19ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேல 12க்கு வரார். அப்ப சுக்கிரன் 7ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அப்படிங்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், இருப்பதை கொண்டே செயல்படுத்துங்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பண வரவு உண்டு. 19ஆம் தேதிக்கு மேல நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் லாபம் இருந்தாலும் ஒரு பக்கம் விரயம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படியோ அதற்குப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம், அல்லது இதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகங்கள் கூட உங்க ஜாதகத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மாதத்திற்குண்டான பலன்களாகும். நன்றி. கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.